ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காம்ல 26 பேர் கொல்லப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டு 10 நாட்கள் ஆகிருச்சு. பயங்கரவாத தாக்குதல் அரங்கேறியதுமே பயங்கரவாதிகளை தேடும் வேட்டை தொடங்கிருச்சு. பயங்கரவாத தாக்குதல் நடத்தின 4 பயங்கரவாதிகளோட புகைப்படம் வெளியிடப்பட்டுச்சு. 3 பயங்கரவாதிகள் ஆசிஃப் பௌஜி, சுலைமான் ஷா, அபு தல்ஹான்னு விபரமும் வெளியிடப்பட்டுச்சு. பயங்கரவாதிகளோட வீடுகள் குண்டு வச்சு தகர்க்கப்பட்டுச்சு. பயங்கரவாதிகளை வேட்டையாடும் பணி தொடரும் வேளையில் அவர்கள் அகப்படாமல் தப்பி செல்வதும் தொடருது. அடர்ந்த காடுகள் மற்றும் பல்வேறு இடங்கள்ல இராணுவம் தொடர்ச்சியான தேடுதல் வேட்டையில ஈடுபட்டாலும் பயங்கரவாதிகள் தலைமறைவாக இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி வருது. எல்லை கட்டுப்பாடு பகுதி இருக்கும் தெற்கு காஷ்மீர் பகுதியிலையும் தேடுதல் வேட்டை தீவிரமா நடைபெற்று வருது. இதற்கிடையே பாகிஸ்தானுக்கு சிந்து நதி நீர் நிறுத்தம், பாகிஸ்தானியர்களுக்கு விசா ரத்துன்னு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கும் மத்திய அரசு பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்பரப்பை பயன்படுத்த தடை விதிச்சது. எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ச்சியா அத்துமீறி தாக்குதலை நடத்தி வருது. 7வது நாளா எல்லையில் அத்துமீறிய பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடியை கொடுத்துட்டு வருது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் குறித்து தேசிய புலனாய்வு பிரிவு விசாரணை மேற்கொண்டு வருது. பயங்கரவாத சம்பவம் தொடர்பாக என்ஐஏ பல பேர்கிட்ட விசாரணையை மேற்கொண்டிருக்கு. இந்த சூழல்ல பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடந்த இடத்துல என்ஐஏ தலைவர் சதானந்த் ஆய்வு பண்ணாரு. கொடூரமான தாக்குதல்ல பயங்கரவாத சதியை அம்பலப்படுத்துவதற்கான ஆதாரங்களுக்காக தடயவியல் மற்றும் பிற நிபுணர்களின் உதவியோட என்ஐஏ குழுக்கள் முழு பகுதியையும் முழுமையா ஆய்வு செஞ்சது. இதற்கிடையே பஹல்காம்ல கொட்டி கிடக்கும் இயற்கை அழக ரசிக்க குறைந்த அளவுல சுற்றுலா பயணிகள் வர தொடங்கி இருக்காங்க. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பயத்தை தவிர்த்து இயற்கையை ரசிச்சாங்க. அவங்க பேசுறப்போ பயங்கரவாத தாக்குதலை கேட்டு அஞ்சியதாகவும், காஷ்மீருக்கு வந்தப்போ மக்கள் அன்பா வரவேற்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பு இருக்கு, காஷ்மீர் மக்களும் பாதுகாப்பா இருக்காங்க, எங்களோட சுற்றுலா இனிதாவே இருப்பதா குறிப்பிட்டாங்க. மறுபுறம் இந்தியா எப்போ வேணாலும் பதிலடியை கொடுக்கலாம்னு பாகிஸ்தான் தரப்புல அச்சம் தொடருது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக சர்வதேச விசாரணையும் கோரி வரும் பாகிஸ்தான் லாகூர் கராச்சியில வான்பரப்பை மூடுவதற்கு உத்தரவிட்டிருக்கு. அதாவது விமானங்கள் பறக்க தடை விதிச்சிருக்கு. குறிப்பா அதிகாலை வேளையில இந்த தடை அமல்ல இருக்கணும்னு அந்நாட்டு அதிகாரிகள் கூறியதா செய்தி வெளியாயிருக்கு. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையா செயல்பட்ட லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதி ஹஃபீஸ் சயீத்திற்கு பாகிஸ்தான் பாதுகாப்பை பலப்படுத்தி இருப்பதா தகவல் வெளியாயிருக்கு. மும்பை தாக்குதலுக்கு மூளையா செயல்பட்ட ஹஃபீஸ் சயீத் சர்வதேச பயங்கரவாதியா அறியப்பட்டாலும் பாகிஸ்தான்ல சர்வ சாதாரணமா நடமாடுவது தொடர் கதையா இருக்கு. இப்போ ஹஃபீஸ் சயீத்தை இந்தியா குறிவைக்கலாம்னு பாகிஸ்தான் அஞ்சு வருது. பாகிஸ்தான்ல ஹஃபீஸ் சயீத்துக்கு 4 மடங்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. லாகூர்ல ஹஃபீஸ் சயீத் இருக்கும் வீட்டுக்கு ஆயுதம் ஏந்திய பாகிஸ்தான் வீரர்கள் பாதுகாப்பு அளிப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இந்திய கப்பற்படையும் உஷார் நிலையில கண்காணிப்பை தொடருது. INS சூரத் இந்திய கடற்படை போர்க்கப்பல் முதல் முறையா சூரத்துக்கு வந்துச்சு. ரெஸ்ட்ராயர் எனப்படும் நாசக்கார கப்பல் ரகத்தை சேர்ந்தது INS சூரத். அதிநவீன கண்காணிப்பு ரேடார் கருவிகள், ஏவுகணைகள் மற்றும் அதிநவீன ஆயுதங்கள் இருக்கு. எதிரி நாட்டு விமானங்களையும் நீர்மூழ்கி கப்பல்களையும் ஏவுகணைகளை வீசி அழிக்க வல்லது. ஒரே நேரத்தில் 32 வான் இலக்குகளை தகர்க்கும் வல்லமையை கொண்ட போர்க்கப்பல் INS சூரத். சமீபத்தில் அரபிக்கடல்ல இதே INS சூரத் போர்க்கப்பல்லையே 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இலக்கை அழிக்கும் ஏவுகணைகளை ஏவி பரிசோதிச்சது இந்திய கடற்படை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.